ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பியூட்டிஃபுல்லான சங்கரா மீனை வச்சு ஒரு சங்கரா மீன் ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு 1/2 கிலோ சைஸ் இந்த மீன், இதை ஃபுல்லாக தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். ஸோ எப்படி க்ளீன் பண்ண பார்ப்போங்க. ஸோ மீனோட ஸ்கின்னை இந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணனா, அப்போ தான் மீனோட செதில் வந்துட்டு கிச்சனில் உங்களுக்கு அங்கேயும் தெரிச்சு கிச்சன் ஆறாமல் இருக்கிறது, ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ இப்படி பண்ணும்போது செல்லெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும், வெளியே எங்கேயும் போகாது. ஸோ இது ஒரு ட்ரிக்கு. ஆக்சுவலி நாங்களும் அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம், பவுலுக்குள்ளே வச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் செதில் க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இதை கட் பண்ணி உள்ளே இருக்க ஸ்பேர்ஸை ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ மீனை எப்போயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ உள்ளே இருக்கிறத இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தா உள்ளே இருக்கிற எல்லா ஸ்பேர்ஸும் சேர்த்தியே வந்துடும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யறது பார்ப்போம். உள்ளே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மீனுக்கு கூட போட்டுப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நெருக்கமாக நல்லா லைன் போட்டுக்கிட்டால் தான் மசாலா உள்ளுக்கு வரைக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கோடு போட்டுப்போம். இதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுடரு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடரு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காண்டி, இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகரு ஊற்றிட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசாலாவை தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். குக் பண்ணதை கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, நான் என்னென்னு சொல்லுறேன். ஸோ இப்போ லைட்டாக தண்ணி விட்டுப்போம். லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா குழம்பு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உப்பு சால்ட்டு செக் பண்ணிப்போம். ஸோ எப்போ மசாலா மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக உப்பு கூட தான் இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாலாவை கட் பண்ண எல்லா இடத்துலையும் டிப் பண்ணி விட்டுப்போம். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, எப்போ மசாலா மிக்ஸ் பண்ணாலும் லைட்டாக உப்பு கூட இருக்க மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மீன் கூட சேரும்போது அது பேலன்ஸ் ஆகும். நீங்கள் இது மசாலா லைக் கூட போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு இல்லாமல் தான் போகும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்டிங்கில் விடுவோம். அடுத்தது ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு ஹீட் பண்ணிப்போம். ஸோ இந்த கேப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, அது என்ன சொல்கிறாங்க மீன். ஸோ அது என்னென்னா, எப்போ மீன் ஃப்ரை பண்ணாலும் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவையில் வச்சு 2 பக்கமும் நல்லா கோட்டிங் பண்ணிட்டீங்கன்னா குக் ஆகும்போது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகும். அதுதான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். எக்ஸாஸை டஸ்டிங்கை ரிமூவ் பண்ணி விட்டுணும். இந்த மாதிரி டஸ்டிங்கை ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க.
ஸோ தோசை பேன் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஆயில் விட்டுப்போம். மீனுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஆயில் கூடவே விட்டுப்போம். ஸோ ஆயிலும் ஹீட் ஆகிடும் உடனே. ஸோ என்ன பண்ணிங்கன்னா இப்போ டஸ்டிங் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த மாதிரி பேனில் வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபயரை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். ஸோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமும் ஒரு 7-8 மினிட் விட்டு குக் பண்ணி திருப்பி பண்ணிங்கன்னா மீன் நல்லாவே வெந்துடும். ஸோ மேலேயே நான் ரவா போட சொன்னேன்னா அது வந்துட்டு நல்ல ஒரு கஸ்ட்டு போட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ரவா போடுறது. ரெண்டாவது மசாலா பிரிஞ்சு போகாது உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மசாலாவை. இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக மீன் குக் ஆகுது ஒன் சைடு. ஸோ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்புவோம். இப்போ மீனை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே எந்த ஃபஸ்ட்டு போட்டு வந்திருக்குன்னு. ஸோ இதுக்கு தான் சொன்னேன் ஏன் ரவா போட சொல்லி. ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எங்கேயுமே பிரியாமல் அப்படியே முழுசாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டா அவ்வளோதான். ஸோ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுவோம் இன்னொரு சைடு. மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போட்டு எப்படி சொல்கிறது, போட்டு ரொம்ப நேரம் போட்டு கறிக்கணும் தீக்கணும் அந்த மாதிரி இல்லை. ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டாலே தெரியும். ரெண்டாவது மேலே இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா இறங்கும். ஸோ அப்போவே தெரியும் மீன் குக் ஆகிடுச்சு இல்லையன்றது. ஸோ எப்போ மீன் குக் பண்ணினாலுமே ஒரு 2 மினிட்ஸ் விட்டு மற்ற பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய மீன் இருந்தாலும் ஈஸியாக குக் ஆகிடும். மீன் உங்களுக்கு கரியாமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இனி நம்ம எடுத்துகிட்டு ப்ளேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் குக் ஆகுமா குக் ஆகுன்ற கவலையே வேணாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்குன்றத. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். சொன்ன மாதிரி குக் பண்ணிங்கன்னா மீன் எவ்வளோ பெரிய மீன் இருந்தாலும் குக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கரா மீன் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.